ஹை ஃப்ரெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதாவது உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது சென்னையில் ஜனவரி மாதம் 2024 ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடந்திருக்கும். ஸோ இதில் இலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக ஃபஸ்ட்டு நடத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை தொழில் வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக உயர்த்தும் நோக்கில் தொழில்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தான் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னையில் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றிருக்கும். ஸோ அதோட இலக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழக பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 ட்ரில்லியன், அதாவது $1,00,000 கோடி அப்படிங்கிற லட்சியத்தை அடைய செய்கிறதுக்காக தான் இலக்காக வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு 10 கொள்கைகள் வெளியிட்டிருப்பாங்க. நிதிநுட்ப கொள்கை, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கொள்கை, உயிரியல் கொள்கை, ஏற்றுமதி கொள்கை, வான்வெளி பாதுகாப்பு, காலனி மற்றும் தோல் கொள்கை, மின்சார வாகனங்கள் கொள்கை, தளவாட கொள்கை, நகர எரிவாயு வழங்கல் கொள்கை, எத்தனால் கொள்கை அப்படின்னு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெட்ரோலிய எரிபொருள் வாகனங்களுக்கு மாற்றாக தற்போது பிரபலமாகி வரும் பசுமை மின் வாகனங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த உற்பத்தியிலுமே தமிழ்நாடு முதன்மை இடத்தை அடைந்து வருகிறது. கடந்த வருஷம், அதாவது 2022 இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட இருசக்கர மின் வாகனங்களில் 46%, 46%, ஓகேவா, 46% தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. ஓகேவா? உலகிலேயே மிகப்பெரிய இருசக்கர மின் வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் ஒரு ப்ரைவேட் செக்டார் அமைக்க இருக்குது. ஓலா நிறுவனம் அமைக்கிறது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது. ஓகேவா? $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது. இதுவுமே மெயின்ஸில் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. 2022 மெயின்ஸில், 23 நடந்த மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. $1 ட்ரில்லியன் தமிழக பொருளாதார இலக்கை பற்றி எழுதுக, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஓகேவா? தேங்க்யூ.